தமிழக அரசினுடைய முதல் பட்ஜெட் மக்கள் முன்னாடி இருக்கிற பெரிய எதிர்பார்ப்பு. அதற்கு முன்னாடி ஒரு அமைச்சரவை கூட்டம் நடைபெற போது என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசினுடைய இரண்டாவது அமைச்சரவை கூட்டம் ஜூலை 16ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற இருக்கு. இந்த கூட்டம் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்பட இருக்கின்ற தாவேக அரசினுடைய முதல் பட்ஜெட்டுக்கு முன்பாக நடைபெறுகின்ற அமைச்சரவை கூட்டம் இதுதான். ஏற்கனவே முதல் அமைச்சரவை கூட்டம் நடந்தது. அதில் பல்வேறு துறைகளில் 436 தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இப்போ அந்த திட்டங்களுடைய முன்னேற்றம், புதிய நலத்திட்டங்கள், துறைவாரியான பரிந்துரைகள், பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அறிவிப்புகள்னு இந்த அமைச்சரவை கூட்டத்தில் மிக விரிவாக ஆலோசனை செய்யப்பட இருக்கு. இந்த கூட்டத்தில் தான் மாநிலத்தினுடைய நிதிநிலை, வருவாய் ஆதாரங்கள், கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, உள்கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட முக்கிய துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் பற்றி முழுமையாக விவாதிக்கப்படும்னு தகவல் வெளியாகிருக்கு. தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை ஈர்க்கவும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும், புதிய தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்குகின்ற முன்மொழிவுகளுக்கும் அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்படும்ன்ற ஒரு எதிர்பார்ப்புமே இருக்குது. அது மட்டும் இல்லை, தேர்தல் நேரத்தில் அளிக்கப்பட்ட முக்கியமான வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றுவது குறித்து இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை நடைபெற இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, பெண்களுக்கான மாதம் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, அரசு பள்ளிகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் இருக்கிற உள்கட்டமைப்பு மேம்பாடு, அரசு மருத்துவமனைகளில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்குகின்ற திட்டத்தை விரிவுபடுத்துறது, இது மாதிரியான விஷயங்களுக்கான ஆலோசனை விரிவாக நடைபெற போகுது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தை மேலும் விரிவுபடுத்துறது சம்பந்தமான அம்சங்களும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும்னு தகவல் வெளியாக இருக்குது. மேகதாட்டு அணை விவகாரம் தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இந்த அமைச்சரவையில் விவாதம் நடைபெற இருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த ஆலோசனைகளுக்கு பிறகு இறுதி செய்யப்பட்ட பட்ஜெட்டுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். மொத்தத்தில் பார்த்தோம்னா, ஜூலை 16ஆம் தேதி நடைபெறுகின்ற அமைச்சரவை கூட்டம் அப்படிங்கிறது தாவேக அரசினுடைய முதல் பட்ஜெட்டினுடைய திசையை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான ஒரு கூட்டமாக பார்க்கப்படுது. இந்த பட்ஜெட்டில் மக்களை கவருகின்ற புதிய அறிவிப்புகள் வெளியாகுமா, தேர்தல் வாக்குறுதிகள் எந்த அளவிற்கு விரைவாக நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறதுக்கான பதில் இன்னும் சில நாட்களில் நமக்கு தெரிய வரும்.